சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு கட்டிடத்தின் பின்புறம் கடந்த 23ஆம் தேதி பெண் ஒருவர் தனது நண்பருடன் பேசிக்கொண்டு இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இருவரும் ஒன்றாக இருப்பதை போட்டோ வீடியோ எடுத்துள்ளார். மேலும் அதை பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு அனுப்பிவிடுவேன் என மிரட்டி அந்த பெண்ணை வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட அந்த மாணவி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் மாநிலம் முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு இன்று காலை போராட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டம் நடத்திய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அதிமுகவினர் சைதாப்பேட்டை நீதிமன்ற பின்புறம் உள்ள சமூக நல கூடத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக கூறினார். கல்லூரி வளாகத்தில் உள்ள மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதாகவும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நபர் திமுக நிர்வாகி என குற்றம் சாட்டினார். இந்நிலையில் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்ற செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்தேறிய பாலியல் சம்பவமே சான்றாக அமைந்துள்ளது. மாணவியை சீரழித்ததாக கைதான சரித்திர பதிவேடு குற்றவாளி ஞானசேகரன் என்ற காமக்கொடூரன் திமுக உறுப்பினர் என்ற செய்திகள் வருகின்றன. துணை முதல்வர், மருத்துவத்துறை அமைச்சர் ஆகியோருடன் எடுத்த புகைப்படங்கள் செய்திகளில் வருகின்றன. சமூக வலைதளங்களிலும் வலம் வருகின்றன. தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது? அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை செய்யவில்லை என்றும் ஸ்டாலின் மாடல் அரசு சொல்வது சர்க்கரையை எறும்பு தின்றது, சாக்கு பையை கரையான் தின்றுவிட்டது என சொல்வது போல் இருக்கிறது. அந்த அளவிற்கு பாதுகாப்பு குறைபாட்டுடன் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை நடத்தி வருகிறதா திமுக அரசு? பல வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரன் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் எப்படி அனுமதிக்கப்பட்டார்? பல்கலைக்கழகங்களை உயர்கல்வி பயிலும் பாடசாலைகளாக நடத்துவதற்கு பதில் பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமாக இந்த அவல ஆட்சியும் அதை நடத்தும் கட்சியினரும் மாற்றி வைத்திருப்பது உலக கொடுமைகளின் உச்சம். ஒரு ட்வீட் போட்டு கருத்து சொல்லுபவர்களை தேடி தேடி கைது செய்யும் காவல்துறை ஏற்கனவே பல வழக்கில் தொடர்புடைய ஞானசேகரனை கைது செய்யாதது ஏன்? ஆளுங்கட்சியான திமுகவை சேர்ந்தவர் என்பதாலா? போதைப் பொருள் புழக்கம், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என எல்லா கொடுஞ்செயலுக்கும் பின்னால் திமுக நிர்வாகிகள் இருப்பது என்பது ஸ்டாலின் மாடல் திமுக அரசுதான் குற்றவாளிகளை ஊக்குவித்தும் காப்பாற்றவும் செய்கிறதோ என்ற சந்தேகத்தை மக்களிடையே வலுவாக எழுப்பியுள்ளது. அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து மாநில காவல்துறை விசாரணை போதாது என்று சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது. சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டீர்கள். ஒரு பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக ஸ்டாலின் அரசாங்கமே உச்சநீதிமன்றம் வரை சென்று உறுதுணையாக இருக்குமானால் பாலியல் குற்றங்கள் புரிபவர்க்கு இந்த அரசின் மீது எப்படி அச்சம் வரும்? இதுதான் உண்மை என்றால் உங்களிடம் சட்டம் ஒழுங்கை காக்க கோரி வலியுறுத்துவதில் எந்த பயனும் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையினை எளிதில் கலந்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தால் அதனை இப்போதே கைவிட்டு விடுங்கள். ஸ்டாலின் அவர்களே, மாணவர்கள் அச்சத்தில் உள்ளனர். அவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கியுள்ளது. இன்று அஇஅதிமுக சார்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு முன் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி அதிமுகவினர் நடத்திய போராட்டத்தில் மக்களுக்காக போராடிய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ஸ்டாலினின் திமுக அரசாங்கம் அடக்குமுறைக்கு ஆளாக்கி கைது செய்ததற்கு எனது கடும் கண்டனங்கள். பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானோ? இந்த ஆட்சியின் அலட்சியத்தால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இனி இந்த திமுக அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் ஒன்றே தமிழ்நாட்டை காப்பதற்கான ஒரே வழி என்று தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.